உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசுவின் திருநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற தலைப்பில் நல்ல பாடங்களை தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி இந்த நாள் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணமாக போதகர் மோகன் மனாசே அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். பஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க பஸ்டர். மீண்டுமாக எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நல்ல பாடங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். அதிலும் மோசேயினிடத்திலே தேவன் கொடுத்த இரண்டாவது அடையாளத்தை குறித்து கடந்த காணொளியில நம்ம பார்த்தோம். குஷ்டரோகம், அந்த வெண் குஷ்டரோகம் எதை குறிக்கிறதா இருக்கிறது, அந்த குஷ்டரோகத்தில் உள்ள தூது என்ன அப்படின்ற காரியத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் பாஸ்டர். அதே காரியத்தில் நம்ம தொடர வேண்டும் என்று ஆசைக்கிறேன். அந்த இரண்டாவது அடையாளத்தில் உள்ள தூதை அந்த தூதையும் அதில் உள்ள பாடங்களையும் நாம் தொடர்ச்சியா படிப்போம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க. நல்லது. இப்போ நம்ம அதில் பார்த்தோம், அந்த குஷ்டரோகம் எதுக்கான அடையாளமா இருக்கிறது? வெட்கத்திற்கு, ஒரு அவமானத்திற்கு. ஆமாங்க. ஸோ இது அடையாளமா இருக்குது. இப்போ அந்த குஷ்டரோகம் குணப்படுத்தவே முடியாதுங்கிற நோய் அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதற்கான மருந்தே நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அந்த நாட்கள் அது எப்படி இருந்திருக்கும்? அப்போ அது வந்தாவே அவங்களுடைய வாழ்க்கை எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு ஏளனமா இருந்திருக்கும்ல. நிச்சயம் பாஸ்டர். அந்த நோயால் பாதிக்கப்பட்டவன் மற்றவர்களுக்கு முன்பாக அவமானமா கருதப்பட்டிருப்பான்ல. கண்டிப்பாங்க. மற்றவர்களுக்கு நேருக்கு நேரம் பார்க்க முடியுமா அவனால? முடியாது. என்ன செய்வானா, தீட்டு என்று சொல்லி தன்னை தலை குனிந்து போகிற ஒரு அனுபவம், வெட்கத்துக்கான அனுபவம் தானே. அப்படிப்பட்ட நோயை மோசே கையில் போட்டு மறுபடியும் எடுக்கும்போது குணமாகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த நோய் எப்படி குணப்படுத்தவே முடியாத நீங்க நம்புறீங்க. 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. ஆமாங்க பாஸ்டர். இந்த ஜனங்கள் யோசிச்சிருக்கலாம்ல, யார் எங்களை விடுதலையாக்க முடியும்? அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோமே, இந்த தேசத்துலேருந்து நம்ம போக முடியுமா? இந்த அடிமைத்தனம் எப்போ மாறும்? எவ்வளோ கேள்விகள் இருந்திருக்கும். கண்டிப்பாங்க பாஸ்டர். எத்தனை தலைமுறைகளை தாண்டி இருக்கும். அப்போ எவ்வளோ கேள்விகள் இருந்திருக்கும். அப்போ அவங்க உள்ளத்தை அறிந்தவர் தானே ஆண்டவர். கண்டிப்பா. அதனாலதான் அந்த வார்த்தை கூக்குரலை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாருங்க, குஷ்டரோகம் பட்டவன் எங்க இருக்கணும்? ஊருக்கு புறம்பா இருக்கணும். அப்போ ஊருக்கு உள்ள அவன் வரக்கூடாது. சரி, இஸ்ரவேல் ஜனங்க நல்லா கவனிக்கணும். குஷ்டரோகம் பட்டவன் ஊருக்கு வெளியே இருக்கணும், உள்ள வரக்கூடாது. அப்படி யாராவது வராங்க அப்படின்னா இவன் என்ன செய்யணும்? தீட்டுன்னு கத்தணும். அப்போ கத்துனானா மத்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஓ, இவன் தீட்டு உள்ளவன், குஷ்டரோகி, இவனை பார்க்க கூடாது, ஒதுங்கி போகணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அவன் என்ன கத்தணும்? தீட்டுன்னு கத்தணும். ஆண்டவர் இஸ்ரவேல்களுக்கு எகிப்து சொந்த தேசமா? இல்லைங்க, அவங்க அடிமைப்பட்டு போய் கிடக்குறாங்க. அப்ப அது எது இல்ல அவங்களுக்கு? சொந்த தேசம் இல்ல. அவங்களுக்கு சொந்தம் என்று சொன்ன தேசம் எது? இஸ்ரவேல் தேசம் தான். கானான். ஆபிரகாமுக்கும் முற்பிதாக்களுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை நான் சுதந்திரமாய் கொடுப்பேன். அப்படின்னா அந்த தேசம் உனக்கு சொந்தமானது, உனக்கு உரிமையானது. கண்டிப்பாங்க பாஸ்டர். இப்போ அவங்க அந்த தேசத்துல இல்லைன்னா இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? எகிப்தில் அடிமைதனத்தில் இருக்கிறாங்க. குஷ்டரோகி எங்க இருக்கணும்? புறம்பா இருக்கணும். அப்ப அவனுக்கு சொந்த இடம் ஒண்ணு இருந்திருக்கணும்ல. ஆமா, சொந்த இடத்தை விட்டு தான் அவன் போய் தூரம் இருப்பான், புறம்பா இருப்பான். அப்ப குஷ்டரோகி பாளையத்திற்கு புறம்பே இருக்கிறான். அவன் குணமாக்கப்பட்டால் எங்க வரலாம்? உள்ளே வரலாம், பாளையத்துக்கு உள்ளே வரலாம். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சொந்த தேசத்தை ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நீ அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்கு பாளையத்துக்கு புறம்பா இருக்கிற உன் சொந்த தேசத்துக்குள்ள நீ வரணும். அதனால அந்த நேரங்கள் ஆண்டவர் அவங்களுக்காக கானானை என்ன பண்ணி வச்சுட்டாரு? ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, ஆயத்தமா வச்சுட்டாரு. இப்போ இவங்க எங்க இருக்கிறாங்க? அந்த கானான்ல இருந்து புறம்பா இருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ இங்க அவன் புறம்பா இருக்கிறவன் என்ன சொல்லிட்டே இருந்தான்? தீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். என்ன சொல்லுதுன்னா, நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்களா தெரியும். 3ஆம் அதிகாரத்துல ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை, அவங்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன். நான் சத்தத்தை வார்த்தை இல்லைங்களா, அங்கேயும் சத்தம், தீட்டு என்று சத்தம் விட வேண்டும். ஏன் அந்த மாதிரி கத்துறான்? தீட்டுன்னு. நான் அவமானப்பட்டவன், நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். அந்த சத்தம் கேட்கிறவங்களுக்கு இவன் அடிமை,
இவன் அவமானத்தினும் வெக்கத்துக்குரியவன், இவன் முகத்துல மொழி ஆயிரங்கள் இருந்திருக்கும்ல. அந்த தீட்டுன்னு கத்திக்கிட்டு மனிதர்களை பார்க்க முடியாம நடந்து போகிறவனுடைய வலி எவ்வளவு பெருசு இருந்திருக்கும். கண்டிப்பாங்க 430 வருடம் அடிமைத்தனத்துல கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன அழுது இருப்பாங்க. அந்த தீட்டுங்கிற குரல் மாற்றப்பட்டுச்சுங்க. கூக்குரலை ஆண்டவர் சொல்றார், அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன். ஆண்டவர் அவங்களை குணமாக்குறார். நீ இனி புறம்பானவன் அல்ல, உன் பாளையத்திற்குள் நீ உள்ளே போகலாம், கானான் உனக்காக நான் வைத்திருக்கிற உன்னை குணமாக்க போறேங்கிறது தான் அந்த அடையாளம். மற்ற அடையாளங்களை அவர்கள் புரிந்திருப்பார்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்புறாரு. இந்த அடையாளத்தை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க. எப்படி அவர் உறுதியா சொன்னாரு? அவர் சொன்ன மாதிரி ஜனங்கள் நம்பினாங்களா? ஆமாங்க. இந்த செய்தி அவங்களுக்கானது. ஆண்டவர் குணமாக்க போறேங்கிறார். அதுதான் பாஸ்டர், நம்ம எப்படி முதல் அடையாளத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை படித்தோமோ, அதே போல் இந்த இரண்டாவது அடையாளத்தில் அந்த குஷ்டரோகம் என்பது ஏதோ வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது போலன்னு நினச்சிட்டோம். ஆனால் அவருடைய உள்ளங்களை அறிந்த தேவன் அந்த அடையாளத்தை மோசைக்கிட்ட முன்னாடியே கொடுக்குறாரு பாருங்க. வேதாகமத்துல முதல்ல குஷ்டரோகம் பேசப்பட்ட இடமும் இங்கதான் வேதாகமத்திலே எங்கதான் பேசப்படும். இதுக்கு அப்புறம் தான் முன்னாடி. ஆனா இதுக்கு முன்னாடி வெண்குஷ்டம் இல்லை. அப்படிங்களா? பட் இருந்திருக்கும், வேதம் பதிவு செய்யாம இருந்திருக்கும். இல்லைன்னா இவங்களுக்கு இது எவ்வளவு கொடுமையானங்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கும்? கண்ணார பார்த்திருப்பாங்க, கண்டிப்பா நடந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும்? இஸ்ரவேலர்களே கூட குஷ்டம் இருந்திருக்கலாமே எகிப்தில் இருக்கும்போது. அப்ப அவங்களுடைய வழி என்னவா இருந்திருக்கும்? எகிப்துல இருக்கிறதே அடிமைத்தனம். அதுலயும் ஒருவன் குஷ்டரோகப்பட்டு எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்து விலக்கப்பட்டு இருக்கிறானா, அது எவ்வளவு பெரிய வழி. நிச்சயமாங்க பாஸ்டர், அதனுடைய ஆழத்தை நம்ம இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். ஒரு சிறிய காரியத்தை உங்களோடு நான் கேட்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க அந்த குஷ்டரோகத்தினுடைய வலி வேதனை, அந்த வலி வேதனையை ஆண்டவர் அறிஞ்சதுனால தான் நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்களா? நிச்சயம். இதில் நமக்கு என்ன சந்தேகம் இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாருல்ல, உன் கண்ணீரை மட்டும் இல்லை, உன் கூக்குரலும் அவருடைய சமூகத்தில் வந்து எட்டும். எவ்வளோ அற்புதமான தேவன் இல்லைங்களா? எப்பவுமே பரலோகத்தின் வாசல்களை 2 தட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்று, மன்னிப்புக்காக மன்றாடுகிற, விடுதலைக்காக ஏங்குகிற ஒரு அடிமையின் சத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கும், என்னை மன்னிங்க, என்னை விடுதலைங்க. இன்னொரு சத்தமும் கேட்கும், நினிவேவின் பாவம் என் சமூகத்தை வந்து எட்டியது. உன் பாவமும் ஆண்டவருடைய கணக்குல எழுதப்பட்டு கொண்டிருக்கும், மறந்துடக்கூடாது. அதுதான் இங்க நீ பாவத்தின் நிமித்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறாயா, இல்ல விடுதலையாக்கப்பட உன்னுடைய அடிமைத்தனத்தை உணர்ந்து கூப்பிடுகிறாயாங்கிறது 2 சத்தமும் இருக்குது இல்லைங்களா? அற்புதமான விஷயம் பாஸ்டர். அது இதுல 2மே நடக்கும். அதுதாங்க பாஸ்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக நம்ம இதை மீண்டும் தொடரும்னு நினைக்கிறேன். அற்புதமான பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நேயர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் அற்புத சத்தியத்தை நாம் படிப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் வந்திருக்கிறோம். தேவன் அற்புத சத்தியங்களோடு நம்மோடு இடைபடுவாராக. பாஸ்டர், ரொம்ப நேர்த்தியான காரியங்கள் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தை எப்பயுமே 2 சத்தம் எட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஒன்று, பாவத்திற்காக மன்றாடுகிற ஒரு அடிமையின் சத்தம். இன்னொரு சத்தம் பாவத்தின் கூக்குரல் என்று சொல்லி பார்த்தோமே. தொடர்ந்து எங்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க பாஸ்டர். நிச்சயம். இப்போ இது 2மே எகிப்துல நடந்துச்சு. ஒன்று, இஸ்ரவேலர்களுடைய அந்த நிலையை கண்டு அவர்களிட்ட சத்தமும் எங்க வந்துச்சு? ஆண்டவர் அழகா சொல்றாரு. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது 7வது வசனம், 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அப்படின்னா அவங்க பட்ட நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம்ல, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், யாருக்கு தெரியும்? ஆண்டவர் பார்க்கறாரா இல்லையா? நம்ம சொல்வது உண்டு. அதாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்காம இருக்கிறேன்னு சொல்றாரா? இல்லைங்க. 3வது அதிகாரம் 7வது வசனத்துல கரெக்டா சொல்லுது, பார்க்கவே பார்த்து. அடுத்தது என்ன சொல்லுது? ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். நான் படுற கஷ்டத்தை மட்டும் பார்க்கல, அவங்க போடுற சத்தத்தை மட்டும் கேட்கல, அந்த உள்ளம் பேசுகிற மொழியையும் நான் அறிந்திருக்கிறேன். நிச்சயம் சொல்றாரு,
அவர்கள் படுகிற வேதனைகளை நம்ம உணர்வு ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? நிச்சயமாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது தெரியும். நம்ம யோசிக்கிறது சரியா தப்பாங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சிரிச்சு உங்ககிட்ட நம்ம பேசிருக்கேன், என் உள்ளத்துல என்ன ஓடுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா அது யாருக்கும் தெரியும்? ஆண்டவருக்கும் தெரியும். என் உணர்வுகள் தெரியும், என் உள்ளம் தெரியும், என் தேவை தெரியும், எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதாங்க. அது தெரிஞ்சிட்டு இருந்தோம் நம்ம நினைக்கிறேன், ஆண்டவர் என்ன பார்க்கல, என் ஜெபம் கேட்கப்படல, ஆண்டவருக்கு என் மேல இரக்கம் இல்லாம போச்சோ சொல்ற காரியங்கள் நிச்சயமாங்க பாஸ்டர். அப்ப அந்த 430 வருட வாழ்க்கையும் அவர்களுக்கு மத்தியில் இருந்த குஷ்டரோகமும் இஸ்ரவேலை எந்த அளவுக்கு தேவனை நோக்கி கூப்பிட வச்சிருக்கோம். நிச்சயமாக பாஸ்டர், நல்ல அற்புதமான காரியம் இது. அவர்களுக்கான தூது என்ன என்பது அவ்வளவு தெளிவா ஆண்டவர் நம்மளோடு பேசுறாங்க. நிச்சயம். இதில் நமக்கான தூது, இந்த நிகழ்காலத்திற்கான தூது ஏதாவது இருக்குதுங்களா? கண்டிப்பா. இதோடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது. நிச்சயமாங்க. இவங்களுடைய கூக்குரல் எட்டுனது ஒரு பக்கம் இருந்தாலும் எகிப்தினுடைய பாவத்தின் உச்சமோ தேவனுடைய சமூகம். ஆமா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, 2 சத்தம் பரலோகத்தை எட்டும். ஒன்னு பாவத்தின் சத்தம், இன்னொன்னு பாவியின் சத்தம். இல்ல, நினிவேவுடைய அக்கிரமியின் சமூகத்தின் எட்டியது. ஆமாங்க. அப்போ இஸ்ரவேலுடைய சத்தம் ஒரு பக்கம் கேட்டாலும் எகிப்தினுடைய சத்தமும் என்னது, அந்த பாவத்தோட சத்தமோ கேட்டிருக்கணும். இல்லைன்னா எகிப்து நினிவேக்கு என்ன சொன்னாரு? ஒரு அழிவு. அழிவு. இப்ப எகிப்து என்ன செஞ்சாரு? வாதினால அங்கேயும் ஒரு 10 வாத கடைசியில முடிச்சுட்டு போகும்போது சமுத்திரத்துல வச்சு மூழ்கடிக்கிறார். அதுக்கான நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் இவ்வளவு கொடுமையா நடந்துகிட்டாருன்னு. இல்ல, நம்ம அடுத்த அடையாளங்களை படிக்கும்போது ஆண்டவருடைய அந்த உள்ளத்தை நம்ம கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த இடத்துலயோ 2 குறள். 1, இஸ்ரவேலர்களை கேட்டார், ரட்சித்தார், பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீதி வழங்கப்பட்டது. அது நீதி. அது நீதி. அந்த கோபத்துக்கான அழிவு உண்டல்ல, நியாயத்திற்கு உண்டும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா இஸ்ரவேலுக்கு. சோ இந்த கூக்குரல் 2 இதை படுத்துது. இதுல இன்னைக்கு நமக்குடைய பாடம் என்ன? இப்போ பார்க்கும்போது இப்போ மோசேயோடைய கரம் தான் குஷ்டரோகமா மாறுனுச்சு. ஆமாங்க. இப்போ மோசே கையை போடுகிறார். ஆமாங்க. வெளியே எடுக்கும்போது குஷ்டரோகமா இருந்துச்சு. ஸோ அந்த குஷ்டரோகம் ஒரு அவமானம் இல்லையா, ஒரு வெட்கம். ஆமாங்க. ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிற. இது அதுக்கும் மேல தாண்டி ஒரு குணப்படுத்த முடியாத கொள்ளை நோய். ஆமா, படிச்ச நம்ம குணப்படுத்தவே முடியாத ஒரு கொள்ளை நோய். இப்போ முதல்ல மோசேவுடைய கரம் எதை குறிக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்க. மோசேவுடைய கரம் எதை குறிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? நிச்சயமாக. சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. சரிங்க. சங்கீதம் 98:1. ஓகே. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. எது ரட்சிப்பை உண்டாக்குதா? அவருடைய கரங்களாம். எந்த கரம்? வலது கரம். வலது கரம். புயம்னா ஷோல்டர். ஓகேங்களா? இப்போ எது ரட்சிப்பை கொடுத்ததா? அவருடைய வலது கரம் ரட்சிப்பை கொடுத்தது. அது யாருடைய கரம்? அது தேவனுடைய கரம். அதான் வசனம் சொல்லுதுங்களே. சரிங்களா? அது தேவனுடைய கரம் ரட்சித்தது அப்படின்னா மீட்டு கொண்டது. அதுதாங்க பாஸ். மீட்டெடுத்தது. எதுல இருந்து நமக்கு ரட்சிப்பு? எதுல இருந்து ரட்சிப்பு? நமக்கு பாவத்துல இருந்து ரட்சிப்பு, அடிமைத்தனத்துல இருந்து ரட்சிப்பு. அப்ப தேவனுடைய கரம் உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டெடுக்கிறேங்கிறத சொல்றதுக்கான அடையாளம் இது. கண்டிப்பாங்க பாஸ், கண்டிப்பாங்க பாஸ். அன்னைக்கு அவங்களும் அடிமைதானம், இன்னைக்கு நாமும் அடிமைதானம், பாவ அடிமைதானம். ஆமா. சோ அவர்களுக்கும் ஒரு ரட்சிப்பு என்று அந்த செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கும் ரட்சிப்பு என்ற செய்தி. அற்புதமான இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1வது வசனம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனா நம்ம கடந்து போகிற வசனமா இருக்கிறது தான் வருத்தமானது. முதல் வசனம் சொல்லுகிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? யாருக்கு வெளிப்பட்டது? அந்த அடிமைத்தனத்தில் கடந்த இஸ்ரவேலர்களுக்கு வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு பாவத்திற்குள்ளாய் கடக்கிற நமக்கும் வெளிப்படுது. இந்த வசனமும் பாருங்க, பலமுறை சபைகள்ல வாசிக்கிற வசனம். ஆனால் இதனுடைய ஆழ அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியல. சொல்லும்போது புரிய முடியும். ஆமா, இந்த முதல் வசனத்தை வைத்து விட்டு அதோடு சேர்த்து 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5வது வசனம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். குணப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அதுதான் பஸ், அதுதான். அந்த மோசேயுடைய கரம் அது தேவனை குறிக்கும். தேவனை குறிக்குது. பாவ நோய்க்கு பரிகாரம் உண்டா? பாவ நோய்க்கு பரிகாரம் கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாம உங்கள் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷனுக்கோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றுக்கும் கிடையாது. ஒன்றுக்கும் கிடையாதுங்க பஸ், ஒன்றுக்கும் கிடையாது. அன்னைக்கு எப்படி அந்த குஷ்டரோகம் என்கிற நோயை குணப்படுத்தவே முடியாதோ, அதே போல பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் நம் மனிதனுக்கு கிடையாது. நம்ம சில இடங்கள்ல மனிதர்கள் இடத்துல பாவம் மன்னிப்பு வாங்குற பழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த மன்னிப்பு கொடுக்கிற மனுஷனே சில நேரங்கள்ல பாவங்கள்ல விழுந்து கிடந்துரும். நிச்சயமாங்க பஸ். ஆனா பரிசேயர்கள் ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டது அதுக்குதான். ஆமாங்க. ஆண்டவர் சொல்றார், பாவிகளை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு உண்டு? மனுஷகுமாரனுக்கு உண்டுன்னு சொல்லும் போது பரிசேயர்கள் அவன் மேல கோவப்படுறாங்க. அப்போ நம் பாவத்தை குணமாக்குகிறவர் கிறிஸ்து. அற்புதமான பாடங்க பாஸ். நமக்கான பாடத்தை நம்ம அதில் படிக்கும் பொழுது அப்போ அந்த கரம் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. எதிலிருந்து ரட்சிப்பு அப்படின்றால் பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிற கரம் என்பதை புரிஞ்சுக்கிறோம். மன்னிக்கிறவர், குணமாக்குகிறவர் நம்முடைய தேவன் கிறிஸ்து என்பதை அற்புதமாக புரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு அவங்களுக்கு அதில் ஒரு பாடம், அதிலிருந்து நிகழ்கால சத்தியமாகி நமக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் நமக்கான பாடம் கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் தொடரலாங்களா பாஸ்டர்? நிச்சயம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் சத்தியத்தில் இணைவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். நாம் படித்து கொண்டிருக்கிற சத்தியங்களை மீண்டுமாக நாம் தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், நல்ல அற்புதமான காரியங்களை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப லைஃப் லெசன்ஸ், நமக்கான பாடம், நிகழ்கால சத்தியம் அதில் என்ன என்பதை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். நீங்கள் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயம். இப்போ நம்ம வாசித்தோம், அந்த கரம் கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமாங்க. அப்போ அந்த நோய் என்னவா இருக்கும்? கிறிஸ்து என்ன சொன்னாரு? அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் இல்லையா? அப்ப குணமாகணும். எது குணமாகணும்? நோய் குணமாகணும் இல்லையா? நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க முடியும். சங்கீதம் 103 சங்கீதம் 3வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. என்ன நோக்கி? என்ன நோய் அது? பாவ நோயா இருக்குங்களா? அதை விட ஒரு குணப்படுத்த முடியாத நோய் என்ன இருக்கு? பாவம் தாங்க உலகத்துல குணப்படுத்த முடியாத நோய். குஷ்டரோகம் எப்படியோ அப்படிதான் பாவமும். இப்போ ஒரு பாவத்தில் அகப்பட்டு எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடியும் ஒரு பாவத்தில் அகப்பட்டு ஒருவன் நடந்து போறான்னு அவன் என்ன சொல்லுவோம்? நல்லவன் சொல்லுவோமா? சொல்ல முடியாதுங்க. முதல்ல அவனுடைய நிலையை நம்ம பார்க்க மாட்டோம், அவன் எப்படி இருக்கிறான்னு தான் நான் பார்ப்போம். கண்டிப்பா இல்லைங்களா? அப்ப குஷ்டரோகம் எவ்வளவு கொடூரமானதோ, பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறவனை அவ்வளோ கொடூரமானது அந்த நோய். புரியுதுங்க பஸ், அவ்வளோ கொடூரமானது. அப்போ அந்த நோய் குணமாக்கவே முடியாது. இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது என்ன? இந்த நோயை குணமாக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். 430 வருஷம் நீ அழுகிற, உனக்கு விடுதலை இல்லையா நீ நினைக்கிற. உன்னை நான் பார்த்தேன், உன் சத்தத்தை நான் கேட்டேன், உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். நீ யாரும் விடுதலையாக்க முடியாதுன்னு நினைக்கிறல, நான் உன்னை விடுதலை. இந்த குஷ்டரோகை உன்னை குணப்படுத்தவே முடியாத, மருந்தே இல்லாத இந்த நோய் குணமாகிறதை நீ கண்ணால் பார்க்கறன்னா உன்னை நான் மீட்டெடுக்காம விடுவேனா? அற்புதமான எப்படி ஒரு செய்தி இது! உன்னால முடியாதுன்னு நினைச்சல, என்னால இது முடியுதுன்னா உன்னை மீட்டெடுக்கிறது எனக்கு சாதாரண காரணம் இல்லையா? கண்டிப்பாங்க பாஸ், நிச்சயம். இப்போ நீங்க இன்னொரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா மத்திய 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது. சரி, மத்திய 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன அற்புதமான பாடம் இல்லைங்களா? அங்க நம்ம பாடுகளையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டாருன்னு ஏசாயா சொல்றாரு. ஆனா மத்தேயு சொல்றாரு, அந்த பாடுகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் எதை குறிக்குதுன்னா நோய்களை குறிக்கிறது. மத்தேயுக்கு ஆண்டவர் எழுதுறார். ஆவியானவர் என்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரமும் பாவமும் மீறுதலும் எல்லாமே நோய். தலைவலிக்குது ஒரு மருந்து போட்டா சரியாயிடுது. ஆமாங்க. காய்ச்சலுக்கு ஒரு மருந்து போட்டா சேராது, அதுவும் நோய் தானே. ஆமா, நோய் தான், அதுவும் நோய் தானே. ஒரு மருந்து சரி பண்ணுது. பாவத்தை குணமாக்குற நோயை மருந்தை எங்க போய் தேடுறது? கிறிஸ்துவிட மட்டும்தான் தேட முடியும். நீங்க சொல்ற பாடத்துல புரிஞ்சுக்க முடியுதுங்க. அவர் இல்லாம என்னங்க? அதுதாங்க, அவர் இல்லாம என்ன? உண்மைதாங்க. எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த பாவத்தை குணமாக்குறது கிறிஸ்து என்கிற அவருடைய ரத்தமாகி அந்த டானிக்கை தவிர மருந்து கிடையாது. உண்மைதான். இல்லாம இல்லை.
இன்னொன்று அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து கேட்டோம், ஆண்டவரே நான் சுத்தமாகன்னு ஆசைப்படுறேன், என்னை சுத்தமாக்குறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. பாவத்துக்கு மன்னிப்புக்காக மன்றாடுகிறவனை தேவன் இந்த வார்த்தை தான் சொல்லுவார். அவன் என்ன, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் சொல்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தம் உண்டுங்கிறாரு. ஆமா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வா சொல்லிருக்கலாமே. கண்டிப்பா கண்டிப்பாங்க. எனக்கு சித்தம் உண்டுங்கிறாரு. பாவ மன்னிப்புக்காய் மன்றாடுகிற, அடிமைத்தனத்திலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டு அதை வெறுத்து கொண்டிருக்கிற பாவிகளை அந்த சத்தத்தை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் மீட்டெடுக்கிறேன், புரியுதுங்க பாஸ்டர், அந்த நோயை குணமாக்குறேங்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம், இந்த குஷ்டரோகத்தின் இன்னொரு பக்கம், இந்த நோய் குணப்படுத்த முடியாத நோயின்னு தெரியல, இது ஒரு வாத நோய் தானே, கொள்ளை நோய் தானே. கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயை நான் எகிப்தின் மீது வர வைப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கூக்குரலுக்கு அந்த நோய் குணமாகணும், அந்த பாவம் வந்து எட்டினத்துக்கு திரும்ப வரணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆண்டவர் இதே கொள்ளை நோய் வாதைகள் என்னன்னு தான் குறிப்பிட்டாரு அவரு. கொள்ளை நோய் தான் குறிப்பிடுறாரு. இந்த இது குஷ்டரோகமும் என்னதான்? அது நோய் தான், கொள்ளை நோய் தான் இல்லைங்களா? அப்போ இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அந்த சத்தம் ஆண்டவர் கேட்டுச்சு. இவர்களுடைய குஷ்டரோகம், இவர்களுடைய அந்த நோய் குணப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அவர்களுக்கு அந்த பாவம் வந்து எட்டின போது எந்த கொள்ளை நோயினால் இவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்களோ அதே கொள்ளை நோய் அவர்கள் மீது வர வைக்கிறார். ஓகே, அதில் இருக்கிற நமக்கு லைஃப் லெசன் வந்து தேவன் அன்பானவர், அதே நேரத்தில் நீதியை சரி கட்டுகிறவரும் கூட. ஓகே, ஆண்டவர் அன்பானவர் தான், இரக்கமுள்ள தேவன் தான், அவர் கிருபை நிறைந்த தேவன் தான். கண்டிப்பா. ஆனாலும் நீதி செய்கிறவர் என்பதை நம்ம இந்த சம்பவத்தின் மூலமா புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான். ஆமாங்க, ஆண்டவரிடத்துல எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ, எந்த அளவுக்கு கிருபை இருக்குதோ, எந்த அளவுக்கு ஒரு இரக்கம் காட்டப்படுகிறாரோ அதே அளவுக்கு ஆண்டவரிடத்துல நீதியும் இருக்கிறது. அதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது, பார்க்க முடியும். பாவிகள் ஒரு தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறது மட்டும் நீதி இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறக்கப்படுகிறதும் நீதிதான். நல்ல வார்த்தை அது. அதுதாங்க இந்த பாடம், இந்த அடையாளம் இஸ்ரவேலர்களுக்கு உண்டான அடையாளம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று நம்மை சொல்லி கொண்டு கொள்கிறோம் அல்லவா, நமக்கும் இது ஒரு அடையாளம் தான். பாடம் நிச்சயமாங்க பாஸ்டர். ரொம்ப நேர்த்தியான முறையில் நல்ல சத்தியங்களை நம்ம படித்துக்கிட்டு இருக்கிறோம். மோசையின் இடத்துல தேவன் கொடுத்த முதலாவது அடையாளத்தில் ஒரு அற்புத பாடம் இருந்தது. அதே போல் இந்த இரண்டாவது அடையாளத்திலும் ஒரு நேர்த்தியான பாடம் இருந்தது. அந்த நேர்த்தியான பாடம் இஸ்ரவேலுக்கான ஒரு தூதாகவும், இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற படித்து கொண்டிருக்கிற நமக்கான தூதாகவும் அது மாறி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப திருப்திகரமாகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உள்ளம் எங்கள் மத்தியில் எழும்புகிறது. நல்ல பாடங்களை எங்களோடு தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. தேவனுடைய ஆவியானவர் இடைபடுவதை எங்கள் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் அற்புத விதமாக தேவனிடத்தில் இருக்கிற இரக்கத்தையும் அந்த இரக்கத்திற்கு நிகரான நீதியும் உண்டு என்பதையும் நல்ல விதமாக நாம் படித்தோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்வு நம்ம சந்திப்போம். இன்னும் அநேக பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து நல்ல சத்தியங்களை பகிர்ந்து கொடுத்தமைக்காக நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். நேயர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் நம்ம அற்புத பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் புசித்திராத வேறு ஒரு ஆகாரம் என்ற தலைப்பில் நம்ம இதுவரைக்கும் அறிந்திராத சத்தியங்களையும் புரிந்திராத புதிரான காரியங்களையும் பரலோகத்தின் தேவன் நமக்கு விளக்கி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. மீண்டுமாக அடுத்த அடையாளத்தை மோசையோடு தேவன் பகிர்ந்து கொண்ட அடுத்த அடையாளத்தில் நாம் சந்திக்கும் வரை தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.